அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், முன்னேறுங்கள். எதையும் வாழ்வில் ஜெயித்து விடலாம். நான் உங்களை உள்ளத்தால் தட்டி எழுப்புவதற்குள்ள வார்த்தைகளை நான் சொல்லவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஒருவன் முயற்சி செய்தால் அந்த முயற்சியுடைய பலனை பெற்றே தீருவான். அது உலக காரியத்திலும் சரி, மறு உலக காரியத்திலும் சரி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் முடிவை பார்க்கக்கூடியவர்கள். வெற்றி அடைந்தாயா என்பதைத்தான் பார்ப்பார்கள். அது ஒரு முஃமினுடைய இலக்கல்ல. ஒரு முஃமினுடைய இலக்கு எல்லா காரியத்திலும் முயற்சி மட்டும்தான். எல்லா காரியத்திலும் முழு மூச்சோடு உடலை தயார்படுத்துவதாக இருந்தாலும், உள்ளத்தை தயார்படுத்துவதாக இருந்தாலும், தன் குடும்பத்தை தயார்படுத்துவதாக இருந்தாலும், தன் செல்வத்தை தயார்படுத்துவதாக இருந்தாலும், தன்னுடைய சமூக அந்தஸ்தை உயர்த்துவதாக இருந்தாலும், ஈமானுடைய காரியங்களிலும் மறு உலக காரியங்களிலும் உலகத்தில் யார் அவர்களோடு வாழ்ந்தாலும் அதில் 10ல் 1 அவன் ஒருபோதும் வாழ்ந்து மடிய மாட்டான். உலக வாழ்வில் இருந்து அவன் கண்ணை மூடும் போது எல்லோர்களை விடவும் அல்லாஹ்விடத்தில் நான் மேன்மையானவனாக, இறை நம்பிக்கை கொண்ட பலமான உறுதியோடு வாழக்கூடிய, அல்லாஹுடைய கதரை உள்ளத்தாலும் உடலாலும் மனதாலும் ஏற்று வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளனாகத்தான் அவன் வாழ்ந்து மறைவான் என்று இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளில் ஒரு பள்ளிவாசலில் வேலை செய்த ஒரு பெண்மணி மரணித்து விடுகிறார்கள். பள்ளிவாசலை சுத்தப்படுத்திய பெண்மணி, மக்கள் மத்தியில் பிரபலியமாக இல்லை. அவர்கள் இறந்து விட்டதற்கு பிறகு அடக்கம் செய்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள், எங்கே அந்த பெண்மணியை காணவில்லை என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை மரணித்து விட்டார்கள் அவர்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னை அந்த பெண்ணுடைய கபரை காட்டுங்கள் என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் சென்று அந்த கபரில் நின்று அல்லாஹ் அந்த பெண்ணுக்காக துஆ செய்தார்கள். ஆனால் அந்த பெண் பிரபலியமான பெண் அல்ல. அவர்களுடைய செயல்களை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறார். என் செயலை, என் செயல்பாடுகளை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறானா இல்லையா? இதுதான் நான் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. ரப்பிடத்திலே நான் யார்? மனிதர்களிடத்திலே நான் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இன்று போற்றுபவர் நாளை தூற்றலாம், இன்று கண்ணியப்படுத்துவர் கண்ணியத்தை இறக்கலாம், இன்று பின்பற்றுபவர் நாளை தூக்கி எறிந்து செல்லலாம். இவர்களுடைய எந்த அங்கீகாரமும் நிரந்தரமானதல்ல. என் ரப்புடைய அங்கீகாரம் மட்டும்தான் நிரந்தரமானது. என்னை படைத்தவனவன், அவனிடத்தில் மட்டும்தான் நான் திரும்பி செல்ல இருக்கிறேன். அவனிடத்தில் நான் யார்? அல்லாஹ் என்னை நேசிக்கிறான். அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். அல்லாஹ் நேசித்தவர்களைத்தான் இந்த செய்தியை அல்லாஹ் கேட்குமாறு ஆக்குவான். அபுஷர், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசத்திலிருந்து நாம் விடுபடவில்லை. இன்னும் நெருங்குங்கள் அல்லாஹ்விடத்தில். இன்னும் அல்லாஹ்வுடைய